யோசேப்பர் நேர்மையை மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல ஐடியாஸ கற்றுக் கொடுத்தார். அதே போல திடன பலனை கற்றுக் கொடுத்தார். அந்த மகனானவன் தெய்வ பிள்ளைகளே அதை கற்றுக்கொண்டு யோசேப்பிடம் கற்றுக்கொண்டு அப்பா ஒரு வீட்டு கதவை தான் செஞ்சாரு. இந்த மகனானவன் எல்லா வீட்டு கதவுலையும் நிற்கிறார். எல்லா வீட்டு கதவுலையும் நிற்கிற ஒரு தெய்வமாக மாறி போய் விட்டார். அது போல உன் பிள்ளைக்கு நீ எவ்வளவு ஊக்கத்தை கொடுக்கிறாய், ஊக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாய். உன் பிள்ளைக்கு இன்னைக்கு நீ கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகள. உன் பிள்ளைக்கு நீ இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் எப்படி பொறாமப்படணும், எப்படி திட்டணும், எப்படி குடிக்கணும், எப்படி சபிக்கணும், எப்படி திருடணும், இல்ல எப்படி கோபப்படணும், எப்படி போய் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவணும், இததான் கற்றுக் கொடுத்திருக்கிற. எப்படி பொறாமப்படணும் கற்றுக் கொடுக்கிற. அண்ணன் தம்பிகள்கிட்ட பேசக்கூடாது, அவனை வெட்டி விடுற